காந்தியடிகளும் வள்ளலாரும் நமக்கு மிக தேவையாக இருக்கிறார்கள். காந்தியடிகள் ஏன் மிக தேவையாக இருக்கிறார் என்பதற்கான மிக பெரும் சான்றாக நான் நினைப்பது, அவ்வப்போது அவருடைய கொலையாளிக்கு இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கும்போது நாம் காந்தியடிகள் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். சற்று முன் பாடல் இசைத்த அந்த அம்மையார் நரசிங் மேத்தாவினுடைய அந்த புகழ்பெற்ற அந்த பாடலை பாடினார்கள், வைஷ்ணவ ஜனதோ. அந்த பாடலை நாம் அனைவரும் ஆழ்ந்து ஊன்றி அதனுடைய கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் நரசிங் மேத்தா சொல்கிறார், உண்மையான வைணவன் யாரென்றால் மற்றவருடைய துன்பத்தை கண்டு இறங்குபவன் தான் உண்மையான வைணவன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு மதம் எந்த அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மற்றவர்களுடைய துன்பத்தை பற்றிய அக்கறை குறைந்து கொண்டே வருகின்றது. பெரும்பாலான மதவாதிகள் மதத்தை நம்புவதாக கூறுபவர்கள் அனைவரும் அவர்கள் செய்கின்ற வேலை என்னவாக இருக்கின்றது என்றால், நான் ஒரு இந்து என்றால் மற்றவர்களெல்லாம் எந்த அளவிற்கு நல்ல இந்துவாக இருக்கிறார்கள் என்பதை எடை போடுகின்ற வேலைதான் என்னுடைய வேலையாக நானே எடுத்துக்கொள்கிறேன். இதேபோல் ஒவ்வொரு மதத்தில் இருப்பவர்களும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு மதமும் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை அது வலியுறுத்தக்கூடிய அறத்தை ஒழுகுவதற்கு பதிலாக மற்றவர்களை எடை போட்டு அவர்களுக்கு தாமாகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்பு என்பது இன்றைக்கு ஒரு இடத்திலே புதுமைப்பித்தன் சொல்லியிருப்பார், இன்றைக்கு கருணை என்ற சொல்லினுடைய பொருள் கிழங்கு வர்க்கத்துள் அடங்கிவிட்டது என்று அவர் சொல்லியிருப்பார். அதுபோலத்தான் இருக்கின்றது. கடந்த ஓராண்டாக தொடர்ந்து பாலஸ்தீனத்திலே எளிய மக்கள் மீது, குழந்தைகள் மீது, பெண்கள் மீது, மருத்துவமனைகளின் மீது தொடர்ந்து குண்டுமாறி பொழியப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் எந்த விதமான எதிர்வினை ஏற்பட்டாலும் அதற்கு அரசுகள் செவிசாய்ப்பதில்லை. இதுதான் இன்றைய நிலையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நாம் வள்ளலாரையும் காந்தியடிகளையும் நாம் அவர்களுடைய கருத்துக்களை, அவர்கள் கொண்ட கொள்கைகளை ஊன்றி நோக்கி அவற்றை உள்வாங்கிக் கொண்டு நம் காலத்திற்கு ஏற்ப அவற்றை கைவயப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த பின்னணியிலே நான் இன்றைய என்னுடைய உரையை ஆற்ற விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய பிறந்த நாள். எண்ணி பார்த்தேன், என்ன நாம் பயனுடைய வாழ்க்கை ஏதாவது வாழ்ந்திருக்கிறோமா அல்லது நிலத்திற்கு சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு மூப்பு வர வர கூடிக்கொண்டே வரும். அவை இப்போ அதிகமாக அந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. அப்போது எண்ணி பார்க்கும்போது இல்லை, சில பயனுள்ள வேலைகளையும் நாம் செய்திருக்கிறோம் என்று கருதக்கூடிய சில பணிகள் என்னுடைய நினைவுக்கு வந்தன. அதில் முக்கியமாக 2 நூல்களை நான் சொல்வேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் அடிச்சுவட்டில் என்கின்ற ஒரு நூலை தொகுத்து வெளியிட்டேன். நான் செய்த மிக பெரும் பணி என்னவென்றால், எனக்கு எழுத்தாற்றல் இல்லை, என்னால் எழுத முடியாது, சிறப்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், தமிழ் சமூகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் பெரும் பங்காற்றிய அறிஞர்கள் யார், அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய கருத்துக்கள் எங்கெல்லாம் சிதறி இருக்கின்றன, அவற்றை எவ்வாறு தேடி தொகுத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பணியிலே நான் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். இதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. அந்த பணியிலே ஒரு பகுதியாக அண்ணல் அடிச்சுவட்டில் என்கின்ற ஒரு நூல், A.K. செட்டியார் எழுதிய நூல். அவர் 1940ஆம் ஆண்டிலேயே காந்தியடிகளை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தார். அன்றைக்கு ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி என்றால் என்னவென்றே மக்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தார். அந்த ஆவணப்படத்திற்காக உலகம் முழுவதும் சுற்றினார். அவருக்கு உலகம் சுற்றிய தமிழர் என்கின்ற பெயர் இருந்தாலும் அதற்கு காரணம் அவர்
ஊரூராக போய் பார்க்க வேண்டும், கேளிக்கை விடுதிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் ஊர் சுற்றவில்லை. காந்தியடிகள் பற்றிய ஒளிப்படங்களை வெவ்வேறு செய்தி நிறுவனங்கள் எடுத்த படங்களை தேடி தொகுத்து ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்படி தேடியதால் தான் அவர் உலகம் சுற்றிய தமிழராக மாறினார். அவர் தேடி தொகுத்த மிக அரிய படங்களில் ஒன்று 1913ஆம் ஆண்டிலே கோகலே தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றபோது அப்போது அவர் காந்தியடிகளுடன் இருப்பதை போன்ற ஒரு சலனப்படம், ஒரு ஃபிலிம் அவர்தான் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அந்த துண்டு படம் கிடைக்காமலே போயிருக்கும். அந்த படத்தை வைத்து கொண்டு தான் அட்டன்பெரோ 1983 காந்தி படம் எடுத்தபோது அதை மனதில் வைத்து தான் அந்த தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் பேசக்கூடிய அந்த காட்சியை படம் அமைத்திருப்பார்கள். அந்த படம் வெள்ளையர்களுடைய தணிக்கைக்கெல்லாம் கடந்து அந்த படம் வெளிவந்தது, வெற்றி பெற்றது. ஆனால் ஏகே செட்டியார் அவர்களால் வெள்ளையருடைய தணிக்கை முறையை, வெள்ளையருடைய போலீஸை வெல்ல முடிந்தது. ஆனால் அவர் தமிழர்களுடைய மெத்தனத்தை வெல்ல முடியவில்லை. சுதந்திரம் வரும் வரை அவரால் அந்த படத்தை காப்பாற்ற முடிந்தது. சுதந்திரம் வந்த பிறகு தமிழர்களுடைய மெத்தனம், அக்கறையின்மை, வாளா இருக்கக்கூடிய நிலை, பொறுப்பின்மை காரணமாக அந்த படம் காணாமலே போய்விட்டது. அந்த படத்தில் என்ன இருந்தது என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ஏகே செட்டியார் அவர்கள் 1970 பிற்பகுதியிலே குமரிமலர் இதழிலே அதை பற்றிய கட்டுரைகள் எழுதினார். அவர் காந்தியடிகளிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல. அதில் ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம் என்று நான் கருதுவது உண்டு. என்னவென்றால், அவர் தற்பெருமையே அவர் கிடையாது. கொஞ்சம் தற்பெருமை அவருக்கு இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக அந்த படத்தை எவ்வாறு எடுத்தேன், நான் இவ்வாறு சாதித்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று அவர் எழுதியிருக்கலாமே என்று நமக்கு தோன்றும். காந்தியடிகளால் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டவர்களே பலர் இதை போன்ற 1-2 தமிழர்களுக்கு பெருமளவில் கேடு விளைவித்த நற்பண்புகளில் ஒன்று இது. அதே போல தான் தீசு அவினாஷ்லிங்கம் அவர்கள் சேக்ரெட் டச்னு ஒரு சுயசரிதை எழுதியிருப்பார். உலக காப்பிரைட் வரலாற்றில், காப்புரிமை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெரும் எழுத்தாளனுடைய படைப்புகளை காப்புரிமையிலிருந்து நீக்கி பொதுமக்களுக்கு வழங்கியது என்பது இன்றைக்கு மாலை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு வெளியிடப்பட போகின்றது. அவருடைய தலைமையில் கல்வி அமைச்சராக இருந்த தீசு அவினாஷ்லிங்கம் அவர்கள் தான் அந்த சாதனையை செய்தார். அந்த சாதனையை பற்றி 400 பக்க சேக்ரெட் டச் நூலிலே எவ்வளவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு பெரும் சாதனை. 400 பக்கத்தில் எவ்வளோ பக்கம் அதை பற்றி எழுதியிருப்பார்? 50 பக்கம் எழுதியிருக்கலாமா? சரி, 10 பக்கம் எழுதியிருக்கலாமா? சரி, ஒரு 5 பக்கம் எழுதியிருக்கலாமா? ஒரு பக்கம் எழுதியிருக்கலாமா? ஒரு பத்தி எழுதியிருக்கலாமா? அந்த பாவி மனுஷன் ஒரே ஒரு வரி எழுதியிருக்கான். அப்பப்போ தோணும், அப்போ இவர் உண்மையிலே தமிழர் தானா? சுய தம்பட்டம் அடித்துக்கொள்ளாதவன் எப்படி ஒரு தமிழனாக இருக்க முடியும்? நான் 5 நிமிடம் தான் ஆகிவிட்டேன், பேச தொடங்கி 5 நிமிடம் தான் ஆகியிருக்கின்றது. அதற்குள் நான் 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 என்று எத்தனை முறை விட்டது பாருங்கள். அப்போ நான் உண்மையான தமிழன். நம்ம ஏகே செட்டியாருடைய நூலிலே பார்த்தீர்கள் என்றால், அந்த கட்டுரைகளிலே வெற்றிகரமாக ஏதாவது செய்தார் என்றால் நாங்கள் செய்தோம் என்று எழுதியிருப்பார். ஏதாவது சரியாக நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த அண்ணல் அடிச்சுவட்டல் என்கின்ற நூலை தொகுத்து வெளியிட்டது என்பது நான் செய்த ஒரு மிக பெரும் சாதனை. அதுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் பிறகு இந்த கடந்த 20 ஆண்டுகளிலே ஏகே செட்டியார் பற்றிய ஒரு கவனம் நம்முடைய தமிழ்ச்சூழலிலே வந்திருக்கின்றது. அதே போல் இன்னொரு பணி என்று நான் நினைப்பது வஉசியும் காந்தியும் என்கின்ற இந்த நூல். ஒரு சின்ன நூல் தான். என்ன இந்த நூல் என்று பார்க்கும்போது, இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே காந்தி என்று போட்டால் வரக்கூடிய முதல் செய்திகள், காந்தியடிகள் வஉசிக்கு பணம் தராமல் ஏமாற்றி விட்டார், காந்தி கணக்கு
என்பதை பற்றி ஏராளமான காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். பொழுது போகாதவர்கள் வாய்க்கு வந்த தொகையை காந்தியடிகள் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நானும் ஒரு 20 ஆண்டுகளாக வெவ்வேறு வடிவங்களில் முதலில் ஆங்கில ஹிந்துவில் எழுதினேன், அப்புறம் தமிழ் ஹிந்துவில் எழுதினேன், அப்புறம் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கேன். இதை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச உள்ளேன். இன்னும் ஒரு 25 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வ.உ.சி 1908ஆம் ஆண்டிலே சிறைக்கு செல்கிறார். கப்பலோட்டியதாலும் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியதாலும் அவர் மீது ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டது. செடிஷன் என்கின்ற இன்றைக்கும் திரும்பவும் ஒரு மறுபிறவி எடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பிரிவு, இந்திய பீனல் கோடிலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அந்த பிரிவின் கீழ் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அவருக்கு சிறைக்கு செல்கிறார். இந்த சிறைக்கு செல்வதற்கு முன்பு அவருடைய செல்வ நிலை என்ன, அவர் மறைந்த பிறகு இருக்கக்கூடிய செல்வ நிலை என்ன, இது ஒரு மையமான அச்சு. நான் சொல்லக்கூடிய இந்த கதைக்கு ஒரு மையமான அச்சு இந்த ஒரு செய்தி. வ.உ.சி சிறைக்கு செல்வதற்கு முன்பு அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது முற்றும் முழுதும் திலகர் வழியதாக இருந்தது. லோகமானிய பாலகங்காதர திலகருடைய ஒரு அரசியல் அணியினுடைய ஒரு முக்கியமான தலைவராக வ.உ.சி இருக்கிறார். 1907ஆம் ஆண்டு டிசம்பர் கடைசியில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவர் செல்லும்போது பல்வேறு பிரதிநிதிகளோடு ஒருவராகத்தான் செல்கிறார். 10 நாட்களில் அவர் திரும்பி வருவதற்குள் பாரதியார் எழுதுகிறார், எங்கள் தலைவர் என்று வ.உ.சியை குறிப்பிடுறார். ஒரு மாதம் கழித்து அரவிந்தர் சொல்கிறார், மொத்த இந்தியாவையே தூத்துக்குடியை நோக்கி திரும்ப வைத்த பெருமகன் என்று வ.உ.சியை பற்றி சொல்கிறார். அவர் வந்தே மாதரம் பத்திரிகையில் அவர் எழுதிய தலையங்கத்திற்கு பெயரே வெல்டன் சிதம்பரம் என்பதுதான் அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பு. இப்படிப்பட்ட ஒரு பெரும் சாதனையாளர். அவர் கப்பல் கம்பெனி தொடங்குவதற்கு முன்பு அவருடைய மாத வருமானம் என்பது 400 ரூபாய் வரை மாதம் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இது சுதேசமித்திரன் பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. கப்பல் கம்பெனி தொடங்குகின்றது, கப்பல் கம்பெனி நடத்துகிறார், சிறைக்கு செல்கிறார். சிறையை விட்டு வெளியே வரும்போது 4.5 ஆண்டுகளில் அவர் சிறையை விட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது அவர் உண்மையிலேயே ஓட்டாண்டியாகத்தான் இருக்கிறார். அந்த 4.5 ஆண்டு காலத்தில் அவர் பட்ட துன்பம், அதைவிட அவருடைய குடும்பமும் அவருடைய மனைவியும் பட்ட துன்பம். அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார், நாம் மகாத்மா காந்தியடிகள் என்று சொல்கிறோம், கஸ்தூர்பா காந்தியை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. பாரதியார் என்கிறோம், செல்லம்மாவை பற்றி நினைப்பதில்லை. உண்மையிலே இந்த பெரிய தலைவர்கள், தியாகிகள், இவர்களுடைய குடும்பத்தினர் படக்கூடிய துன்பம் தான் ரொம்ப அதிகம். நினச்சி பாருங்க, ஹரிலால் காந்தி காந்தியடிகளுடைய மகனாக பிறந்ததால் தான் அவர் இவ்வளோ துன்பப்பட்டார். இல்லாட்டி அவர் 19 வயதிலேயே ஸ்காலர்ஷிப் வாங்கி லண்டனுக்கு போயிருப்பார். அவர் தான் முதல்ல வந்தார். ஆனால் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அனுப்பிச்சேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க மோகன்தாஸ் தன்னோட மகனை பொது பணத்தை வச்சு அயல் நாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டார்னு சொல்லுவாங்க என்று சொன்னதால் அனைத்து தகுதிகளும் இருந்தும் ஹரிலால் போக முடியல. இத்தனைக்கு அதற்கு முன்பே அவர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர். அவர் தகுதி இல்லாமல் வந்தவர் அல்ல, சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர் தென்னாப்பிரிக்காவில். அவருடைய வாழ்க்கை எப்படி போனது என்று தெரியும். இந்த மாதிரி மீனாட்சி அம்மையார் பட்ட துன்பங்களை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை பற்றி தனியாக நாம் பேச வேண்டும். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் மீனாட்சி அம்மையார் வ.உ.சியை திருமணம் செய்து கொண்டபோது 13 வயது கூட நிறையவில்லை. அடுத்த 4 ஆண்டுகளில் 2 குழந்தைகள். 2வது குழந்தை பிறந்தபோது வ.உ.சி கூட இல்லை.
மிக மோசமான ஒரு பிரசவம். எல்லாரும் அவரை பயமுறுத்துகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் வஉசி, நான் கப்பல் வாங்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பம்பாய்க்கு போயிடுறார். அந்த சூழ்நிலையில் தான் 1906 இரண்டாவது மகன் ஆறுமுகம் பிறக்கிறார். அவருக்கு சிறைக்கு போகும்போது மீனாட்சி அம்மையாருக்கு 18 வயது. அந்த வயதில் செடிஷன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, இபிகோ 124A பிரிவு என்றால் என்ன என்று தெரிந்திருக்குமா என்று நினச்சி பார்த்தா மலைப்பார்க்கு. அவர் கைது செய்யப்பட்ட 3வது நாளே வீட்டுக்குள் போலீஸ் துறை ரெய்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் எந்த சிறைக்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மீனாட்சி அம்மாள் கூட போயிருக்கிறாங்க. அதில் சில கடிதங்கள் எல்லாம் படிக்கும்போது முதல்ல நமக்கு தோன்றது, எப்படி 12-13 வயது கூட வரை திருமணம் செய்து கொள்ளும்போது 13 வயது கூட ஆகாத ஒரு இளம் பெண், சிறு பெண் தானே, அவரோட அம்மையார் என்று கூட நாம் சொல்ல முடியாது. என்ன அற்புதமான தமிழ் எழுதுகிறார். நாம் பார்க்குறோம், பேராசிரியர்கள் சொல்கிறாங்க ஒற்றுப்பிழையெல்லாம் எழுத வர மாட்டேங்குது. ஒற்றுப்பிழையெல்லாம் விடுங்க, வாக்கியமே என்னன்னு புரிய மாட்டேங்குது. திருத்த நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, ஐயாக்கு தெரியும், சிரிப்பையாவுக்கெல்லாம் பல பேராசிரியர்கள் எழுதுவதை நீங்கள் முதல் வாக்கியத்தை திருத்த ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் திருத்திக்கிட்டே போனோம், நமக்கே குழம்பி போயிடும். இதுதான். ஆனால் அந்த அம்மா அவ்வளவு தெளிவாக எழுதுகிறாங்க, உணர்வுபூர்வமாக எழுதுகிறார்கள். திருக்குறள் எல்லாம் மிகச் சாதாரணமாக அவங்களுடைய கடிதங்களில் பயின்று வருகின்றது. அப்போ பலருக்கு நண்பர்களுக்கு எழுதுகிறாங்க, உதவி செய்யுங்கன்ட்டு. ஒருவருக்கு எழுதுகிறாரு, என்னுடைய கணவர் நன்றாக வளமாக இருந்தபோது எங்களுடைய வீட்டிற்கு பலமுறை வந்தீர்கள். நான் உங்களுக்கு 4 கடிதங்கள் எழுதிவிட்டேன், நீங்கள் பதில் கூட போட மாட்டேன் என்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க, எங்களுடைய சொத்து அனைத்தையும் சொத்தை விற்கிறாங்க, அடமானம் வைக்கிறாங்க, நகைகளை விற்கிறார்கள், கடன் வாங்குகிறார்கள். கடைசியில் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க, எல்லாரிடமும் நான் கடன் வாங்கியாகிவிட்டது, இனிமேல் வாங்குவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நான் என் மானம் கெடாத கூலி வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய வறுமை நிலை இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு அவர் வருந்தி கொண்டே நின்று விடவில்லை. இன்னொரு பக்கத்தில் பொது வெளியிலே அவங்க தன்னுடைய போராட்டத்தை நடத்துகிறார். தன்னுடைய கணவருடைய சட்ட போராட்டத்திற்காக பணம் வேண்டும் என்று அறிக்கைகளை வெளியிடுகிறார். இந்த அறிக்கைகள்லாம் படித்து பார்த்தோம்னா ரொம்ப நெகிழ்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பணத்தை எல்லாம் திரட்டுறாங்க. அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து திரட்டப்பட்ட பணம் மிகவும் குறைவு. தென்னாப்பிரிக்க தமிழர்கள் பணம் ஓரளவுக்கு திரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு நிலை. இப்போ 1912 டிசம்பர் மாத கடைசியில் வஉசி சிறையை விட்டு வந்துட்டார். வந்ததும் அவர் தூத்துக்குடிக்கு திரும்பி செல்ல முடியவில்லை. வேறு எந்த காரணமும் இல்லை, தூத்துக்குடியில் ஒன்றுமே இல்லை. அவருடைய தந்தையார் அவர் சிறையில் இருந்தபோது இறந்து விடுகிறார். தலைமகனாக இருந்தும் நீத்தார்கன் தந்தைக்குரிய இறுதிக் கடன்களை செய்வதற்காக செல்லக்கூட முடியாத நிலை. அவர் சிறைப்பட்ட உடனே அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை என்று சொன்னதும் அவருடைய தம்பிக்கு பைத்தியம் பிடித்து விடுகின்றது. சொத்து எல்லாம் இழந்து விட்டார்கள். அவருடைய கப்பல் கம்பெனி முழுகி விட்டது. அங்கே தூத்துக்குடியிலையும் ஓட்டப்படாரத்துலையும் ஒன்றும் இல்லை. அதனால் தூத்துக்குடிக்கு அவர் செல்ல முடியவில்லை. சென்னைக்கு வருகிறார். வந்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கை போராட்டம் ஆரம்பிக்கின்றது. வெவ்வேறு வகையிலே நண்பர்கள் உதவி செய்வதற்காக உதவியை தேடி போகிறார். இந்த சூழ்நிலையில் தான் 1915 ஏப்ரல் மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வர்றார். அதாவது வஉசி சிறையிலிருந்து வெளிவந்த 2.5 ஆண்டு காலம் அந்த சமயத்தில் காந்தி வந்திருக்காரு. நம்ம நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும், 1914 ஜூன் ஜூலை மாதத்தில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பிய 2 வாரத்தில் முதல் உலகப் போர் வெடித்து விடுகின்றது. ஆனால் அவர் இங்கிலாந்து போய் சேர்ந்து பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் போனதும் உடனடியாக இந்தியாவிற்கு திரும்பி வர முடியவில்லை. ஒரு 6-7 மாதம் கழித்து 1915 ஜனவரியில் தான் வராரு அவர். அப்போது வரும்போது கோகலேயை சந்திக்கிறாரு. அவருடைய குருநாதர் சொல்கிறார், நீங்கள் இந்தியாவை விட்டு ஒரு 23-24 வருஷம் போயிட்டீங்க,
ஆனால் இந்தியாவை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அரசியலில் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு அரசியலில் நேராக பேராசூட்டில் குதிக்கிறாங்க. அன்றைக்கி கோகலே பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு இன்னொன்று ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும். நாம் முதல் கட்டத்திலே இருந்த காங்கிரஸ் மிதவாத தலைவர்களை பற்றி நம்முடைய பாடல் நூல்களிலும் நம்முடைய அரசியல் பின்புலங்களிலும் மிதவாத தலைவர்களை பற்றி வந்து இன்றைக்கு ரொம்ப ஒரு உயர்வாக நாம் மதிப்பதில்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு தீவிரமாக வெள்ளையரை எதிர்க்கவில்லை என்கின்ற மாதிரியான கருத்தெல்லாம் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா அந்த முதல் தலைமுறை தலைவர்கள் தான் வந்து இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடிய அனைத்து முக்கிய செய்திகளையும் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள். எக்கனாமிக் நேஷனலிசம் என்கின்ற அந்த ஒரு கருத்தையே வந்து முதல்ல தாதாபாய் நவ்ரோஜியும் ஆர்சி தத்தும் கோகலேயும் சென்னையில் இருக்கக்கூடிய ஜி சுப்பிரமணிய ஐயரும் இவர்களெல்லாம் தான் எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, கோகலே தான் 1912ஆம் ஆண்டிலேயே அவர் சொல்கிறார், அனைவருக்குமான இலவச தொடக்க கல்வி என்பதை வந்து நாம் கொடுக்க வேண்டும் என்பது 1912லேயே சொல்கிறார் அவர். இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளலாம். அப்போ கோகலே அப்படிப்பட்ட ஒருவர். இப்போ கோகலே சொல் பேச்சை கேட்டு ஒரு ஓராண்டு இந்தியா முழுவதும் வந்து பயணம் செய்கிறாரு. இப்போ 1915ஆம் ஆண்டு அவர் சென்னைக்கு வருகிறார். ஒரு 4 நாள் பயணம் செஞ்சு ஏப்ரலில் வந்து சேர்றாரு. அப்போ நம்ம மறந்துடக்கூடாது, காந்தியடிகள் அப்போ அவர் காந்தியடிகள் ஆகலை. அவர் காந்தியடிகளும் ஆகவில்லை, மகாத்மாவும் ஆகவில்லை, வெறும் அரையாடை உடுத்தியவராகவும் இல்லை. ஒரு 3-4 பேருக்கு தேவையான அளவு துணியை அவர் ஒருவரே தலைப்பாகையாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் 1915. ஆனாலும் கூட அவர் தமிழ்நாட்டிற்கோ சென்னைக்கோ புதியவர் அல்ல. 1896லேயே காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்கிறார். விக்டோரியா பப்ளிக் ஹாலில் பேசியிருக்கார். தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்காக அவர் ஆதரவு திரட்டியிருக்கிறார். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜிஏ நடேச ஐயர் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையெல்லாம் நடத்தினவர். அவர் காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை 1909ஆம் ஆண்டிலேயே வெளியிட்டு விட்டார். அவர் வந்து முற்றிலும் புதியவர் அல்ல, வந்திருக்கிறார். ஆனால் அப்போவே வந்து காந்தியடிகள் வந்து ஒரு பிரமுகர். 1915ஆம் ஆண்டிலேயே அவர் ஒரு பிரமுகர் தான். மகாத்மாவாக இல்லாமல் இருக்கலாம், அவர் ஒரு பிரமுகர். நீங்கள் அன்றைய செய்தி பத்திரிகைகளை பார்த்தீர்கள் என்றால் நாள் முழுவதும் அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த சமயத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வஉசி காந்தியை பார்க்க செல்கிறார். இந்த செய்தி நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அன்றைக்கு வந்த செய்தி பத்திரிகைகளில் இந்த செய்தி இல்லை. சுதேசமித்திரனில் 20 பேர் போட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அவரை வந்து பார்த்தாங்க காந்தியை அப்படின்ட்டு. ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. கோவிந்தராகவ ஐயங்கார் வந்தார், ஜிஏ நடேசன் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார்னு இருக்கு. வஉசி பேர் இல்லை. அதே போல் தமிழ்நாட்டில் காந்தி மிக முக்கியமான நூல் ராமசாமி எழுதிய மிக முக்கியமான நூல் அது. அவருடைய நூல்லையும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்க அப்படின்ற அந்த பட்டியலில் வஉசி இல்லை. 20 பேர். அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், 1915ஆம் ஆண்டில் சென்னையில் வஉசியை விட முக்கியமாக 20 பேர்கள் இருந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. அப்படின்னா தமிழ்நாடு தவமுடைத்து அப்படின்னு நம்ம மகிழலாமான்னா மகிழ முடியாது. ஏன்னா அந்த பட்டியலாம் மொத்தம் இன்னைக்கு யாருன்னு எங்களை போன்ற வரலாற்று ஆசிரியர்களுக்கே தெரியவில்லை. நாம் எவ்வாறு இதை தெரிந்து கொள்கின்றோம் என்றால், வஉசி எழுதின கடிதம் ஒன்று, அதில் அவர் சொல்கிறார், நான் உங்களையும் திருமதி காந்தி அவர்களையும் நான் அன்றைக்கு மாலை உங்களை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சந்தித்தது நினைவிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் இன்னொரு செய்தியும் மனசில் வச்சுக்கோங்க. 100 தொகுதிகள் கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி வந்திருக்கு இல்லைங்களா? அது ஒரு இந்திய பதிப்பு வரலாற்றில் ஒரு பெரும் சாதனை. அந்த சாதனையை செஞ்சதும் ஒரு தமிழர், கே சுவாமிநாதன், ஆங்கில பேராசிரியர். பல சமயத்தில் நான் நினைக்கிறது உண்டுங்க, பல பெருங்காரியங்களை செய்தவர்கள் தமிழர்களாக இருப்பதாலே வந்து மறக்கப்படுகிறார்களோ என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கின்றது. தமிழனும் மறந்து போயிடுவான், தமிழர் அல்லாதவர்களும் மறந்து போயிடுவாங்க. ஏகே செட்டியாரை இன்னைக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கே சுவாமிநாதனை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
கே. சுவாமிநாதன் அதை பதிப்பிச்சிருக்கார். 100 தொகுதி. மற்றது எல்லாமே விட்டுருங்க, அந்த கடைசி தொகுதி இண்டெக்ஸ் தொகுதி மட்டும் எடுத்து பாருங்க. இப்படி ஒரு இண்டெக்ஸை தயாரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இமாலய சாதனைன்றது நீ நினச்சி பார்க்கலாம். கம்ப்யூட்டர்லாம் இல்லாத காலத்தில் இண்டெக்ஸ் தயாரிச்சிருக்கார். அந்த தொகுதியை நம்ம புதிய தொழில்நுட்பம் வந்த பிறகு என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி மறுபதிப்பு வந்தது. அதில் இல்லாத கோளாறுலாம் வந்து காந்தி அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு புதிய பதிப்பை பார்க்காதீங்க, பழைய பதிப்பே பார்க்கலாம் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. சரி, இந்த 100 தொகுதிகள் இருக்கக்கூடிய கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அந்த நூலில் வந்து வஉசி என்ற பேரே கிடையாது. நல்ல வேளையாக இதெல்லாம் சிலதெல்லாம் புதிர், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புதிர்களை நம்ம சொல்லவே முடியாது. வஉசியினுடைய மகன் வஉசி சுப்பிரமணியம் அவர்கள் கே. சுவாமிநாதனுக்கு ரொம்ப நெருங்கியவர். 4 தெரு தள்ளி தான் இருந்தாங்க. ஏன் அவர் தன்னிடம் இருந்த இந்த கடிதங்களை எல்லாம் அவரிடம் தரவில்லை என்று நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் நல்ல வேளையாக வஉசி சுப்பிரமணியம் அவர்கள் 1991ஆம் ஆண்டிலே அவர் காலமாவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு அந்த கடிதங்கள் எல்லாம் தீன்மூர்த்தி பவன் ஹரிதேவ் சர்மா என்கின்ற அங்கே ஒரு நூலகர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு பிரதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு சின்ன செய்தி சொல்லணும். அப்போ எனக்கு வந்து வயது, அவரை நான் முதலில் சந்திக்கும் போது எனக்கு 14 வயது தான். ஆனால் வஉசி சுப்பிரமணியம் அவர்கள் ஒருமையில் பேசவே மாட்டார். 14 வயது சிறுவனையும் வந்து பன்மையில தான் பேசும். நம்ம பார்க்குறோம், பல்கலைக்கழகங்கள்லாம் பார்க்குறோம், துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் வந்து அவங்க தலையில் கும்பம் உடைச்சிருக்கோம். ஒருமையில் பேசுறது தனக்கு கீழே வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பார்க்குறோம். அவங்க அப்படிப்பட்டவங்க. நீங்கள் இதெல்லாம் பிரதி எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. நான் பிரதி எடுத்துக்கிட்டேன். மிகவும் நைந்து உடைந்து சிதைந்து நீர்பட்டு மையெல்லாம் அழிந்து ரொம்ப குழப்பமாக இருந்த கடிதங்கள். மொத்தம் 19 கடிதங்கள். அந்த 19 கடிதங்களில் ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் வந்து இந்த காந்தி மியூசியத்தில் டெல்லியில் இருக்க. மற்ற 18 கடிதங்களும் வந்து வெளிவராதவை. அந்த கடிதங்களை எல்லாம் வந்து பல ஆண்டுகள் முயற்சி செய்து படித்து அதை வைத்து தான் இந்த நூலை எழுதினேன். அதிலிருந்து நான் அந்த செய்திகளை சொல்கிறேன். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 1915 வந்து வஉசி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு வியப்பானது, தி ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அடிக்கோடு போட்டிருக்கார். அப்படின்னா இந்த கடிதங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்திரமா வச்சுருக்காருன்றது தெரியுது. அன்றைக்கி நான் உங்களை பார்த்தேன். உங்களை நான் வந்து தனியாக ஒரு முறை சந்தித்து பேச வேண்டும் என்று அவர் சொல்கிறார். எதற்காக அப்படின்பது வந்து அதில் அந்த செய்தி அதில் இல்லை. உடனே வந்து காந்திகிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. என்ன, கடிதம் போட்ட உடனே சுவரில் அடித்த பந்து போல் வந்து உடனே பதில் வந்துடும். யார் வந்தாலும் உடனடியாக பதில் வந்துடும். உடனடியாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன காலைல 6 மணிக்கு வந்து பாருங்கள், சில நிமிடங்கள் உங்களுக்காக நான் ஒதுக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ குட் கிவ் யூ a few minutes அப்படின்ட்டு. வஉசிக்கு வந்து இது என்னன்னு சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரு, சில நிமிடங்கள் மட்டும் அப்படின்னா நான் வர முடியாது. ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள். ஆனால் நிறைய நேரம் தேவை. ஆனால் சில நிமிடங்கள் தான் ஒதுக்க முடியும் என்றால் நாம் வந்து சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுமே வந்து காந்தி உடனடியாக பதில் போடுறாரு. அப்போ இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இதெல்லாம் 20ஆம் தேதி கடிதம் போடுறாரு, 21ஆம் தேதி ஒரு பதில் எழுதுறாரு. அந்த 21ஆம் தேதி பதில் எழுதுனதுக்கு அன்னைக்கு மாலையே திரும்ப காந்தி பதில் போடுறாரு. இதெல்லாம் நமக்கு நினைச்சா மலைப்பாக இருக்கு. அதெல்லாம் ஒரு பொற்காலம் போல இருக்கு. கடிதம் போட்டால் உடனுக்குடன் சேர்ந்துருக்கு. சரி பண்ணியிருக்காரு. அப்போ ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை வந்து சந்திக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் வந்து உடனே ஒரு தேதியெல்லாம் சொல்கிறாரு. நான் உங்களை வந்து காலையில் அந்த 6 மணிக்கு வர சொன்னது காரணம் என்னென்னா,
நீங்கள் என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னீர்கள். மற்ற நேரம் எல்லாம் வந்து என்னுடைய டைரி ஃபுல்லாகிடுச்சு, அதனால தான் அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு வந்து திரும்ப வந்து ஒரு பதில் போடுறார் வ.உ.சி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செய்தி சொல்கிறாரு, நீங்கள்லாம் வர வேண்டியதில்லை, தேசபக்தர்களுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், அது ஒன்று. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் சொன்ன அந்த நேரம் இருக்குல்லவா 6 மணிக்கு, 6 மணிக்கு என்னால் வர முடியாது. என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு நான் ட்ராம் வண்டியில் மட்டும்தான் வர முடியும். அந்த முதல் ட்ராம் வண்டி காலையில் 6 மணிக்கு தான் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பும். வேற வண்டி வசதி வச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வ.உ.சி. சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கப்பலும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கப்பலும் 4 லட்சம் ரூபாய்க்கு 2 கப்பல்களை அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு ஜட்கா வண்டி வச்சு எட்டனா கொடுத்து இந்தியாவையே வந்து கட்டி ஆளப்போகின்ற பெரும் தலைவரை வந்து போய் பார்க்க முடியல. இதுதான் வ.உ.சியோட நிலை. அந்த பின்னணியில் தான் இந்த கடிதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொருள் வருகின்றது. அந்த சமயத்தில் காந்தி இன்னொரு செய்தி சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்பி வைத்தேனா இந்த கடந்த ஓராண்டிலே? ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பணத்தை சேர்ப்பிக்கணும்னு சொல்லி எனக்கு சிலர் பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது உங்களுக்கு அனுப்பினா இல்லையான்றது எனக்கு நினைவு வரவில்லை. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? என்னுடைய ரெக்கார்ட்ஸில் இல்லைன்னு சொல்கிறார். இங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. யார் கேட்குறாங்க? பணம் வந்து சேர்ந்துச்சா இல்லையான்றதை கேட்பவர் யார்? காந்தி. காந்தியடிகள் தான் கேட்குறார். யார் மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கு? காந்தி மேலே தான் பழி சுமத்தப்பட்டிருக்கு. அவர் பணம் கொடுக்காம எடுத்துகிட்டு போயிட்டார்னு. ஆனால் இந்த கடிதங்களை பார்க்கும்போது என்ன தெரியுது? காந்தியடிகள் தான் கேட்குறார். அவர் கேட்குற வரைக்கும் வ.உ.சிக்கே தெரியாது தென்னாப்பிரிக்காவிலே தனக்காக சிலர் பணம் திரட்டி இருக்கிறார்கள், அந்த பணத்தை காந்தி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள், காந்தி அவர்கள் தனக்கு அனுப்பவில்லை என்கின்ற செய்தியே அவருக்கு தெரியாது. காந்தி தான் சொல்கிறார். சொன்ன உடனே வந்து அதற்கு பதில் போட்டிருக்கிறார் வ.உ.சி. என்ன பதில் போடுறாரு தெரியுங்களா? இது வரைக்கும் எனக்கு அந்த பணம் ஒன்றும் வரல, ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதாவது நாட்டுக்கு நலம் தரக்கூடிய ஏதாவது ஒரு பயனுள்ள பணியில் அந்த பணத்தை செலவிட்டு இருப்பீர்கள். ஆகவே அந்த பணத்தை பற்றி எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. யாரெல்லாம் பணம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்ற பட்டியலை மாத்திரம் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி தெரிவித்தும் நன்றி பாராட்டும் முகமாக நான் எழுதிய நூல்களை அவர்களுக்கு அன்பளிப்பாகவும் அனுப்ப விரும்புகிறேன். ஆனால் வ.உ.சி கிட்ட இருந்த ஒரு பெரும் பண்பு செய் நன்றி கொல்லாமை என்பது அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மிக பெரும் விழுமியமாக அவர் கையாண்டார். அவர் தன்னுடைய மனைவியை தவிக்க விட்டு விட்டு கப்பல் வாங்க பம்பாய்க்கு போனார் இல்லையா? அப்போ பிறந்த குழந்தைக்கு அவர் வைத்த பெயர் ஆறுமுகம். காரணம் என்னவென்றால் அங்கே சீனாத்தான ஆறுமுகம் பிள்ளை என்கின்ற ஒரு வணிகர் இருந்தார். அவர் தான் வந்து மீனாட்சி அம்மாளுடைய 2ஆம் பிரசவத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சார். அதே போல் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் கோயம்புத்தூரில் சிவகவிமணி இருந்தார் இல்லையா? பெரிய புராணத்துக்கெல்லாம் உரை எழுதினவர். அவர் வ.உ.சிக்கு மிக பெரும் உதவிகளை செய்தவர். ஆகவே அவருடைய பேரை தான் வந்து வ.உ.சி சுப்பிரமணியம் என்ற பெயர் வைத்தார். தான் இழந்த வக்கீல் சன்னதை மீண்டும் பெற்றுத்தந்த E.H. வாலஸ் என்கின்ற அதிகாரியுடைய பெயரை கடைசி மகனுக்கு வைத்தார். அப்புறம் இந்த தென்னாப்பிரிக்காவில் மிக பெருமளவிற்கு உதவி செய்த வேதிய பிள்ளையினுடைய பெயரைத்தான் தன்னுடைய மகளுக்கு வேதவல்லி என்ற பெயர் வைத்தார். அதனால் அவர் சொல்கிறார், செய் நன்றி கொன்ற பாவம் மட்டும் இவருக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கார். ஆனால் பணம் வரலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பேரெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல. அதான் அவர் கேட்டிருக்கார். உடனடியாக வந்து
அதற்கு மீண்டும் காந்தியடிகள் பதில் போடுறாரு. அப்போ அவர் அகமதாபாத்துக்கு அதுக்குள்ளே போயிட்டார், சாபர்மதி ஆசிரமத்தெல்லாம் தொடங்குறதுக்காக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன், அது இல்லைன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. நான் எப்படியாவது இந்த தகவல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். வேறு எதற்காகவும் எந்த காரியத்திற்காக ஒரு பணம் சேர்க்கப்பட்டதோ அந்த காரியத்தை தவிர வேறு எதற்காகவும் நான் பணத்தை செலவு பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்கிறேன். அப்போ தான் வஉசி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதை கல் நெஞ்சம் உடையவர்கள் கூட அதை படித்தாங்கன்னா கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. அவன் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டீங்க பணம் வந்துருச்சான்னு கேட்டீங்க, இல்லைன்னு சொன்னேன், அதற்கு காரணமும் சொன்ன கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்தந்த காரணத்துக்காக நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, விட்டுருங்க சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை எனக்கு தருவதற்காக எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு என்னுடைய நிலையிலே எனக்காக கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய பணத்தை வேண்டாம் என்று நான் சொல்வேனானால் அது நான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் செய்யக்கூடிய துரோகமாக தான் மாறிவிடும். அதனால் பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அதாவது ஆவுக்கு நீர் வேண்டும் சொன்னால் கூட எவ்வளவு சங்கடப்படவும், பசுவுக்கு நீர் வேண்டும் என்று போய் யாரையா ஒருத்தர் இறைஞ்சி கேட்கணும்னா கூட தயங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பெருமனிதர் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் என்பதை பார்க்கலாம். அப்புறம் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அனுப்புங்கன்னு கேட்குறாரு. இப்போ தான் சிக்கல் அதிகமாகுது. ஏனென்றால் வஉசிக்கு எவ்வாறு செய்நன்றி கொல்லுதல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவமாக கருதுகிறாரோ அதே போல் காந்தியடிகளுடைய நிலை என்ன, எதையுமே முறையாக செய்ய வேண்டும், முறை தவறி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்றது அவருடைய. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன பணம் நட்டால்லேருந்து கொடுத்தாங்கன்னு தெரியும், யார் கொடுத்தாங்க என்பதெல்லாம் மறந்து போச்சு, நான் கடிதம் போட்டிருக்கிறேன், பதில் வந்ததும் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் போடுறார். அதுக்கு வஉசியோட நிலை இங்கே ரொம்ப இக்கட்டாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோராயமாவது உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பணம் அப்படின்ட்டு, அதில் கொஞ்சம் பணம் எனக்கு அனுப்பி விடுங்க, அப்புறம் கணக்கு பார்த்து அனுப்பலாம், ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். காந்தியடிகள் இதுக்கெல்லாம் மசியக்கூடியவரா? அவர் முடிவு எடுத்துட்டார், முறைப்படி பண்ணணுன்ட்டு. அவர் சொல்கிறார், இல்லைங்க, தயவு செய்து காத்திருங்கள், if you will kindly wait a while you will have both the money and particulars. பணத்தையும் அனுப்புவேன், யார் கொடுத்தாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் போடுறார். திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கடிதம் காந்தி எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் 2 சொற்கள் தான் இருக்கின்றன. நாட் எட், இன்னும் இல்லை. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வஉசி கேட்குறார், எப்படியா வந்துருச்சா, தகவல் வந்துருச்சா, அனுப்புங்கன்றதுக்கு காந்தியடிகள் எழுதிய பதில். ஸோ இதே போல் மாற்றி மாற்றி கடிதங்கள் பரிமாறிக்கொண்டே இருக்காங்க. அப்போ மீண்டும் இது ஒரு நாடகம் போல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் வருது. திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, காந்தியடிகள் தமிழில் கடிதம் போடுறார். நீங்கள் அனுப்பிய கார்டு சேர்ந்தது, ஆப்பிரிக்காவிலிருந்து இன்னும் பணம் சேரவில்லை, இல்லை தகவல்கள் சேரவில்லை, வந்ததும் அனுப்பிவிடுகிறேன், வந்தே மாதரம்னு ஒரு தமிழ்லேயே எழுதியிருக்கார். தமிழை பார்த்ததும் வஉசிக்கு என்ன ஆச்சு, பணம் இடம் எல்லாமே மறந்து போயிட்டார். நீங்கள் தமிழ் படிப்பீங்களா, இவ்வளோ நல்லா எழுதிட்டு இருக்கீங்க தமிழ், உடனடியாக நான் என்னுடைய தமிழ் புத்தகம்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் தமிழ் படிங்க, இன்னும் நல்லா தமிழ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பற்றியே பேசுறதை விட்டார். அப்புறம் கடைசியில் இதே போல் மாறி 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 கடிதங்கள் போய் கடைசியில் அவர் சொல்கிறார், திடீர்னு ஒரு கடிதம் வருது, பணம் வந்துருச்சு, இல்லை தகவல்கள் வந்து விட்டன, மொத்த பணம் எவ்வளோ ரூபா, 347 ரூபா 12 அணா,
உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்றாரு. உடனே வஉசியும் அதை எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி ஒரு கடிதல் போடுறார். ஐ ஹாவ் நவ் ஹர்ட் ஃப்ரம் நட்டால்னு போட்டு பணத்தொகையை காந்தி குறிப்பிடுறார். ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு இந்த கடித போக்குவரத்து நடக்குது. இதுதான் பின்னணி. இப்போ மிக தெளிவாக காந்தியும் சொல்கிறாரு நான் பணத்தை அனுப்பிட்டேன்ட்டு, வஉசியும் வேதிய பிள்ளைக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறாரு இந்த பணம் காந்தி கிட்டேருந்து வந்துடுச்சு, வந்த உடனே நான் இந்த கடன்களை எல்லாம் கொடுத்துருக்கேன், அது போதானதுன்னு சொல்லி பிரஸ்காரனுக்கு உடனடியாக 100 ரூபா பணத்தை அனுப்பிச்சிட்டேன், நான் அடுத்த புஸ்தகத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்குது. இதுதான் அந்த கதை. ஆனால் இந்த கதை எப்படி போகுதுன்னா, ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க, உண்மை காலில் ஷூ மாட்டிட்டு லேஸ் கட்டுறதுக்குள்ள பொய் உலகத்தை ஒரு முறை சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் உண்மை லேஸ் கட்டுறதுக்குள்ள இந்த பொய் உலகத்தை பலமுறை சுற்றி வந்து விட்டது. மீண்டும் மீண்டும் காந்தி பணம் கொடுக்கல, ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இதில் அதை விட வியப்பு என்னவென்றால், வாய்க்கு வந்த தொகையை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒருத்தன் 500ன்றான், இன்னொருத்தன் 1000ன்னு சொல்கிறான், ஒருத்தன் 2000ன்னு சொல்கிறான், ஒருத்தன் 5000ன்னு சொல்கிறான். பணத்தை நம்பரை மாற்றி மாற்றி வாய்க்கு வந்த தொகையை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இது என்ன நடந்தது என்பதை நம்ம நேரடி ஆவணங்களின் மூலமாக நாம் பார்த்து விட்டோம். அப்புறம் இதில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இது வெறும் பணம் பற்றிய கொடுக்கல் வாங்கல் கணக்கு அல்ல. ஒரு வகையில் அவருடைய கஷ்டம் நமக்கு தெரியுது, வஉசியினுடைய கஷ்டம், பணம் அவருக்கு சேர்றதுக்கு தாமதமாயிருக்கு என்றாலும் கூட, இது இவர்களெல்லாம் ஏன் சான்றோர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கான ஆதாரமாக இந்த கடித போக்குவரத்திற்கு இந்த புடம் போடப்படுகிறார்கள். எந்த கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்க தன் நிலையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட விலகலை. நான் படிக்கும்போது இளமை துடிப்பு இருந்தபோது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் இந்த பாவி மனுஷன் பணத்தை அனுப்பி தொலைக்க மாட்டேங்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஒரு குத்து மதிப்பாவது ஒரு தொகையை அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணி நான் எழுதவும் செஞ்சுருக்கேன். ஆனால் நம்ம கடைசியில் பார்க்கும்போது காந்தியனுடைய பார்வை என்ன, ஏன் பல சமயங்களில் சரியான வினைகள் சரியாக நடப்பதில்லை என்றால் முறையாக செய்யாதனால தான். அன்னைக்கு அவர் அனுப்பிச்ச கொடுத்த பணத்தை அன்னைக்கே கரெக்டாக அனுப்பியிருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நடுவில் ஏதோ காரணத்தினால் அது தவறிவிட்டது. ஆகவே நாம் மீண்டும் செய்ய வேண்டியது என்ன, முறைப்படி செய்ய வேண்டும். அது என்ன கணக்குன்னு பார்க்கணும், யார் அனுப்புனாங்கன்னு பார்க்கணும், எவ்வளவுன்றதை பார்க்கணும், அனுப்பிவிடுவோம். அதே போல் வஉசியினுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். அவருடைய எவ்வளவு நெருக்கடியிலும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து விலக மாட்டேங்கிறார். பணம் முக்கியமாக இருக்குது, ஆனால் பணத்தோட முக்கியமான விஷயங்கள் அதிலே வெளியே வருகின்றது. நாட்டு நலன், மக்களினுடைய நலன், சாபர்மதி ஆசிரமத்தினுடைய நிலை, இப்படி எல்லா செய்திகளுமே வருது. ஆனால் இது ஒரு பொய்க்கதை, ஒரு அவதூறு ஆவணங்களின் மூலமாக சரி செய்யப்பட்டு விட்டது என்று நாம் ஆனால் நிறைவடைய முடியுமா என்று எண்ணி பார்த்தால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பொய் இருக்கு இல்லைங்களா, அந்த பொய் நீங்கள் அம்பெய்து கொன்றீர்கள் என்றால் அதிலிருந்து சிந்தக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, அது மயில் ராவணன் மாதிரி இன்னும் அதிகமாக தான். நீங்கள் ஒருத்தருக்கு மறுப்பு எழுதினீங்கன்னா திரும்பவும் இன்னும் அதிகமாக மயில் ராவணனை போல் அது பல்கி பெருகி கொண்டே இருக்கின்றது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களினுடைய நிலை இருக்கு இல்லையா, இது போலி செய்திகளை பெருக்குவதற்காகவே இந்த சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இதில் உண்மையை கேட்பதற்கு யாருக்குமே விருப்பமோ பொறுமையோ இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னொன்று, சான்றோர்களின் மீது பழி சொல்வதில் ஏதோ ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு பர்வர்ஸ் ப்ளஷர் வந்து பலருக்கு வந்து இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு வரலாற்றாசிரியன் என்ற முறையில் என்னுடைய கடமை என்பது உண்மைகளை நிறுவி காட்டக்கூடிய ஆவணங்களை முன்வைத்தல். அந்த வகையில் வந்து நான் இந்த செய்திகளை எல்லாம் தேடி தொகுத்து முன்வைத்திருக்கிறேன். இதை கருதி பாருங்கள். மீண்டும் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது, இன்றைய சூழலில், இன்றைய காலத்தில் காந்தியடிகளுடைய, வள்ளலாரினுடைய விழுமியங்களை, அவர்கள் கை கொண்ட அறத்தை நாம் அதன் வழியிலே ஒழுக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.